ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில என்ட்ரி வந்து எடுத்திருப்பேன். ஓகேங்களா. ஸோ இந்த வால்யூம் அனலைஸ் ப்ளஸ் வந்து இந்த கேண்டில் ஸ்டிக் அனலைஸ் வச்சு நான் வந்து ட்ரேடிங் வியூ சார்ட் அனலைஸ் பண்ணிட்டு கோடெக்ஸ் சார்ட்டில் வந்து என்ட்ரி எடுத்திருப்பேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வியூ சார்ட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா கோடெக்ஸ் சார்ட். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் என்ட்ரி எடுக்கிறதுக்கு மட்டும் தான் நான் கோடெக்ஸ் சார்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. இங்கே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் தான், கீழே நான் மார்க் பண்ணிக்கிறது டிமாண்ட் ஜோன் தான். ஓகேவா. இந்த ஜோன் வச்சு நான் எப்படி வந்து என்ட்ரி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பாருங்க. ஜோன் வந்து மார்க் பண்ணிட்டேன் ஒன்ஸ். ஓகேவா. ஸோ மார்க் பண்ணிட்டேன். ஸோ கேண்டில்ஸ் வந்து ரன் ஆகி இந்த ஜோன் பக்கத்தில் போகுது. ஓகேவா. ஸோ இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு செல்லர் கேண்டில் இருக்காங்க. அதோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம். நெக்ஸ்ட் ஒரு பையர் கேண்டில் வராங்க. அதோட வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ப்ரீவியஸா இருக்க செல்லர் கேண்டில் வால்யூமோட அந்த பையர் கேண்டிலுக்கும் கீழே தான் விக் இருக்கு. கீழே விக் இருந்தா என்ன, பையிங் பிரஷர்ல இருக்கு கேண்டிலும் பையரோடது, பிரஷரும் பையரோடது. இன்னும் ஜோன் என்ன பண்ணல, டச் பண்ணவே இல்லை. ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம ஒரு பை ஆப்ஷன் போகலாம். இந்த இடத்துல ஒரு பை ஆப்ஷன் போகலாம், ப்ராஃபிட் தான். நெக்ஸ்ட் ஒரு பாத்தீங்கன்னா இந்த கேண்டிலோட அனலைஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, கன்ஃபியூஸ்டா ரெண்டு சைடுமே விக் இருக்கு. வால்யூம் வந்து ஸ்மாலா இருக்கு. வால்யூம் வந்து ஸ்மால் ஆயிடுச்சு. ஜோனுக்குள்ளே ரிஜெக்ஷன்ஸ் வாங்கிட்டு க்ளோஸ் பண்ணிடுச்சு இல்லையா. ஸோ அதனால டவுன் ஆப்ஷன் போகலாம். பட் நான் இந்த இடத்துல போகல. ஓகேங்களா. ஸோ போகல. ரெண்டு சைடுமே விக் இருக்கு, கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஸோ அப்படின்ட்டு போகல. பட் ஆனால் ஜோனுக்குள்ளே க்ளோஸ் ஆகுது இல்லையா. ஸோ வால்யூம் வந்து ஸ்மால் ஆகிடுச்சு அப்படின்னா போகலாம். ஓகேவா. ஸோ 1% ரிஸ்க் எடுக்கலாம். ரிஸ்க் எடுத்தால் தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒரு செல்லர் கேண்டில் வராங்க. அதோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. விக் வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வாங்கிட்டு வருது. ஓகேவா. ஸோ அதனால இந்த இடத்துல ஒரு செல் ஆப்ஷன் போகலாம். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல ஒரு செல்லர் கேண்டில் வராங்க. ஓகேங்களா. ஸோ செல்லர் கேண்டில் வராங்க. அந்த செல்லர் கேண்டில் வால்யூம் என்ன ஆகுது, ஸ்மால் ஆகுது. இந்த செல்லர் கேண்டிலுக்கு கீழே விக் இருக்கு, பையிங் ப்ரெஷர் இருக்கு. ஸோ அதனால இந்த இடத்துல ஒரு பையர் கேண்டில் வராங்க. ஓகேவா. ஸோ அந்த பையர் கேண்டில் வராங்க. அந்த பையர் கேண்டில் வால்யூம் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா இருக்க செல்லர் கேண்டில் வால்யூமோட என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. கீழே தான் விக் இருக்கு. இந்த இடத்துல நீங்க பை ஆப்ஷன் போறீங்க, லாஸும் வரும் கைஸ். ஓகேவா. லாஸும் வரும். ஸோ அதையும் ஃபேஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ ப்ராஃபிட் காமிக்கல. ஓகேங்களா. ஸோ லாஸும் வரும். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல நீங்க பை ஆப்ஷன். ஓகே நான் வெயிட் பண்ணுங்க கைஸ். ஓகேவா. ஸோ வெயிட் பண்ண நெக்ஸ்ட் ஒரு செல்லர் கேண்டில் வராங்க. ஜோன் ரிஜெக்ஷன்ஸ் வாங்கிட்டு ஸோ இங்கே ஒரு செல்லர் கேண்டில் வருது. அதோட வால்யூம் வந்து ஸ்மால். ஓகேங்களா. ஸ்மால். ஸோ கன்ஃபியூஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே விக் இருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒரு பையர் கேண்டில் வராங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒரு பையர் கேண்டில் வராங்க. அதுவுமே பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே கன்ஃபியூஸ்டா விக் இருக்கனால ஸோ இந்த கேண்டில் அனலைஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். ஸோ நம்மளோட டிமாண்ட் ஜோனுக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ தூரம் கேப் இருக்கு. ஓகேவா. ஸோ அதனால நான் இங்கே விட்டுட்டேன். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒரு செல்லர் கேண்டில் வராங்க. ஸ்ட்ராங்கான செல்லர் கேண்டில் இது. ஓகேவா. ஸ்ட்ராங்கான செல்லர் கேண்டில். ஸோ அதோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்க எல்லா செல்லர் கேண்டில் வால்யூமோட என்ன ஆகுது, ரொம்பவே ஸ்மால் ஆகிடுச்சு. ஸோ ஸ்மால் ஆகிடுச்சு. இந்த கேண்டிலுக்கு கீழே தான் விக் இருக்கு, பையிங் ப்ரெஷர்ல இருக்கு. கீழே வந்து சின்ன விக் தான் இருக்கு. ஓகே. சின்ன விக் இருக்கு, பையிங் ப்ரெஷர்ல இருக்கு. இந்த ப்ரீவியஸாக இருக்க எல்லா கேண்டிலோட வால்யூமோட என்ன ஆகுது, ஸ்மால் ஆகுது. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்க இந்த வீக்கான கேண்டில்ஸ்க்குலாம் வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க இருக்க எல்லா கேண்டில்ஸுமே பாத்தீங்கன்னா இந்த செல்லர் கேண்டிலோட வால்யூம்ல பாத்தீங்கன்னா ஓவரால் இன்க்ரீஸ்ல இருக்கு. இந்த கேண்டில் ஒரு ஸ்ட்ராங்கான செல்லர் கேண்டில் தான். பட் அதோட வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் ஆகிடுச்சு. அதாவது சின்ன விக் தான் இருக்கு. ஸ்மால் விக், லோ வால்யூம், ரிவர்சல் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் இந்த இடத்துல யூஸ் பண்ணி ஓகேங்களா. ஸோ இவ்வளவு தூரம் வந்துட்டு இருந்தது ரொம்பவே ஸ்மால் ஆனனால இந்த இடத்துல நான் ஒரு பை ஆப்ஷன் போனேன். ஸோ எதனால இந்த இடத்துல நான் போனேன் அப்படின்னு கேட்டீங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ கோடெக்ஸ் சார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எல்லாமே செல்லர் கேண்டிலா இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ அதாவது மேனிபுலேஷன் வந்து இப்படிதான் நடக்கும். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா இங்கே செல்லர் கேண்டில், இங்கேயான பையர் கேண்டில். இங்க இருக்க பையர் கேண்டில் தான் ரியல். இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேனிபுலேஷன். ஓகேவா. ஸோ இப்படி தான் நடக்கும் மேனிபுலேஷன். ஓகேவா. ஸோ அது மாதிரி பாத்தீங்கன்னா ஸோ மேனிபுலேஷன் கேண்டில்ஸ் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஓகேவா. ஸோ அதனால இந்த இடத்துல பையர் கேண்டிலே வரல. ஸோ அதனால இந்த இடத்துல கண்டிப்பா வந்து ஸ்ட்ராங்கான பையர் கேண்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல ஒரு பை ஆப்ஷன் போயிட்டேன். ஓகேவா. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வால்யூம் அனலைஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா ப்ரீவியஸா இருக்க செல்லர்ஸ் இது வந்து ரொம்பவே ஸ்மால் ஆகிடுச்சு. ஓகேவா. சிம்பிள். சரி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி பார்க்கலாம் கைஸ். ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி கைஸ். ஓகேவா. ஸோ இந்த நெக்ஸ்ட் என்ட்ரியில் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இது வந்து ட்ரேடிங் சார்ட்ல வந்து மார்க் பண்ணிக்கோங்களா. ஜோன் வந்து மார்க் பண்ணிக்கேன், சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன். இது வந்து கோடெக்ஸ் சார்ட்ல வந்து என்ட்ரி எடுக்கிறேன். ஓகேவா. ஸோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து அனலைஸ் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ இங்க ஒரு பையர் கேண்டில் இருக்காங்க. ஓகே. ஸோ பையர் மூமெண்டம் ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு. நம்ம ஜோன் வந்து மேல மார்க் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த பையர் கேண்டிலோட வால்யூம் பாத்தீங்கன்னா ஸ்மால். இந்த மேல் வீக்ல யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா செல்லர் தான் இருக்காங்க. அந்த செல்லரோட பிரஷர் தான் இங்க வந்து வால்யூமா வந்திருக்கு. ஓகே. கலர் சேஞ்ச் ஆகி நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா. ஸோ அந்த வால்யூமை கம்பேர் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பவர் வந்து செல்லர் வந்து கம்மியா தான் இருக்காங்க. இந்த ஜோனுக்குமே இன்னும் கேப் இருக்கு. ஓகேவா. ஸோ அதனால இன்னொரு பையர் கேண்டில் வராங்க இந்த இடத்துல. ஓகே. ஸோ அந்த பையர் கேண்டில் வால்யூம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மால், மேலே தான் விக் இருக்கு. அந்த செல்லர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க இந்த இடத்துலங்கிறது இந்த வால்யூம் தான் நமக்கு காமிக்கும். ஸோ அந்த வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்கிறோட ஸ்மால். ஸோ அதனால இந்த இடத்துல இன்னொரு ஸ்ட்ராங்கான பையர் கேண்டில் வராங்க. ஓகேவா. ஸ்ட்ராங்கான பையர் கேண்டில் கைஸ் இது. ஸோ இந்த ஸ்ட்ராங்கான பையர் கேண்டிலோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ரீவியஸாக இருக்க ரெண்டு பையர் கேண்டிலோட வால்யூம் என்னாச்சு, இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இந்த கேண்டிலும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விக்ஸ் தான் இருக்கு மேலே, ஸ்ட்ராங்கான கேண்டில். ஸோ இதுக்கப்புறம் இங்கே ஒரு இன்னும் ஜோனுக்கு இன்னும் கேப் இருக்கு. ஸோ அதனால இந்த இடத்துல ஒரு பை ஆப்ஷன் நான் போனேன், ப்ராஃபிட் எனக்கு. ஓகேவா. ஸோ இது வந்து ஸ்ட்ராங்கான கேண்டில். ஸோ அதனால இந்த இடத்துல ஒரு பை ஆப்ஷன் போனேன். ப்ளஸ் வால்யூம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கிறதோட இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகேவா. ஸோ நீங்க வந்து இந்த இடத்துல வந்து தப்பு பண்ணக்கூடாது. என்னன்னு கேட்டீங்கன்னா ஸோ இங்க பாருங்க இந்த ஸ்ட்ராங்கான பையர் மொமெண்டம் போயிட்டு இருக்கு இல்லையா. இந்த ஸ்ட்ராங்கான பையர் மொமெண்டம் இங்க போயிட்டு இருக்கும் போது நீங்க என்ன பண்ணக்கூடாது, இந்த 3 வால்யூமே வச்சு பார்த்து இது வந்து ஆனுமலி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இங்கே ரிவர்சல் கான்ட்ரேட் எடுக்கக்கூடாது. இந்த ஜோனுக்குள்ள போய் உங்களுக்கு ஆனுமலியோ இல்லை இதை கிடைச்சிச்சுன்னா வந்து தான் நீங்க வந்து கேண்டில்ஸ்டிக் அனலைஸை வச்சு எடுக்கணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இங்கே ஒரு பையர் கேண்டில் வராங்க. ஜோனுக்கு வெளியிலே வந்தாச்சு, க்ளோஸ் பண்ணிட்டாங்க.
ரிஜெக்ஷன்ஸ் வாங்கிட்டு ஜோனுக்கு வெளியில க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ள போறாங்க. ஜோனுக்குள்ள போயிட்டு என்ன பண்றாங்க, ஸோ க்ளோஸ் பண்றாங்க. விக் வந்து கீழே தான் இருக்கு, பையிங் ப்ரெஷர்ல இருக்கு இந்த கேண்டில். ஸோ இந்த விக்கோட பவர் தான் இங்க வந்து வால்யூமா வரும். ஸோ அந்த வால்யூமும் இன்க்ரீஸ்ல இருக்கு. ஸோ அதனால இந்த ஜோனுக்குள்ள க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால இந்த இடத்துல எனக்கு கன்ஃபியூஸ்டா இருந்துச்சு. இங்க அனுமலி பேட்டர்ன் கிடைச்சிருக்கு, ரிவர்சலுக்கான இது இந்த 3 வால்யூமை பார்க்கும்போது கிடைச்சிருக்கு. ஸோ அதனால இந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன், அவாய்ட் பண்ணிட்டேன். ஓகே, ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த செல்லர் கேண்டில் வராங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல அவாய்ட் பண்ணாலே அந்த கேண்டில் வந்து செல்லர் கேண்டில் வருது. அதோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இந்த கேண்டிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேலே தான் ஜோன்லேருந்து வருது. ஜோன்லேருந்து ஒரு செல்லர் கேண்டில் வராங்க ரிஜெக்ஷன்ஸ் வாங்கிட்டு. ஸோ அந்த கேண்டிலுக்கு அதிகமாக மேலே தான் விக் இருக்கு. அந்த விக்கோட ப்ரெஷர் கேண்டிலும் செல்லரோடது, ப்ரெஷரும் செல்லரோடது. அந்த ப்ரெஷர் தான் இங்கே வால்யூமா வந்து இங்கே வந்திருக்கு. ஸோ அந்த ப்ரெஷரும் என்னாச்சு, ப்ரீவியஸாக இருக்கிறதோட எல்லாத்தோட இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால இந்த இடத்துல இன்னொரு செல்லர் கேண்டில் வராங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இந்த இடத்துல இன்னொரு செல்லர் கேண்டில் வராங்க. ஓகே, இந்த செல்லர் கேண்டில் வால்யூம் பாருங்க ரொம்பவே ஸ்மால் ஆகிடுச்சு. இந்த செல்லர் கேண்டிலோட ஓவரால் பாடியை வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஓகேவா? இந்த செல்லர் கேண்டிலுக்கும் கீழே தான் விக் இருக்கு. பையர் வந்து ஆக்டிவாக இருக்காங்க. அந்த பையரோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகலையே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த செல்லர் கேண்டிலோட பாடியை கம்பேர் பண்ணும்போது அந்த வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. ஓகேவா? ஸோ இந்த செல்லர் கேண்டில் பாடிக்கு ஏற்ற வால்யூம் வரணும் அப்படின்னா இந்த கேண்டிலுக்கு மேலே இப்படி வந்திருக்கணும், இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கணும். ஸோ வரல. ஸோ லோவாகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம ஜோனுக்கு இன்னும் கேப் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம ஜோனுக்கு இன்னும் கேப் இருக்கு. வால்யூம் வந்து என்னாச்சு, லோ ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இவ்வளோ தூரம் பையர் மூமெண்டமாகவே போயிட்டு இருந்தாங்க இல்லையா, சடனாக வந்து செல்லர் மூமெண்டமாக கொண்டு வர முடியாது இல்லையா. ஸோ இந்த 2 கேண்டில் வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பை ஆப்ஷன் போனேன். ஸோ எப்படி போனேன்னு கேட்டிங்கன்னா இந்த ஓவரால் பாடியை கம்பேர் பண்ணும்போது இந்த வால்யூம் வந்து என்னாச்சு, ஸ்மால் ஆகிடுச்சு. இந்த கேண்டிலுக்கு கீழே விக் இருக்கு. ஓகேவா? கீழே விக் இருக்கு. ஸோ இந்த கேண்டிலோட வால்யூம் தான் வச்சு இங்கே இந்த இடத்துல இப்படி அனலைஸ் பண்ணோம். ஸ்மால் விக் ரிவர்சல்ங்கிற இது இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஒரு இதை இந்த இடத்துல யூஸ் பண்ணி நான் வந்து என்ட்ரி எடுத்தேன். இது வந்து ப்ராஃபிட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரியும் பார்க்கலாம் கைஸ். ஓகே, ஓகே கைஸ், இந்த இடத்துல ஒரு என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டிமாண்ட் ஜோன் தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ சிம்பிள் தான். ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பாருங்க, இங்கேருந்து பாருங்க ஜோன் வந்து மார்க் பண்ணிட்டேன். இங்கே வந்து ஸ்ட்ராங்காக டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஒரு கேண்டில் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த கேண்டிலோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மீடியம். ஓகேவா? ஸோ அதுக்கும் ப்ரீவியஸில் ஒரு கேண்டில் இருக்கு. அதோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா பிக் தான். ஓகேவா? ஸோ நான் வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் ரொம்ப ஹிட் கட் பண்ணிட்டேன். சாரி. ஸோ இங்கே பாருங்க, இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நெக்ஸ்ட் ஒரு இந்த கேண்டில் வராங்க. ஓகேவா? இந்த கேண்டிலோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? இந்த செல்லர் கேண்டிலோட வால்யூம் இங்கே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நம்ம செல் ஆப்ஷன் போகக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த செல்லர் கேண்டிலோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஜோனுக்கு வெளியில தான், ஜோன்ல கீழே இருக்க ஜோன் வரைக்கும் என்னாச்சு, டச் பண்ணிட்டு போயிடுச்சு. ஓகேவா? இந்த விக்ல யார் ஆக்டிவ், பையர் ஆக்டிவ். அந்த பையரோட ப்ரெஷர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறத இந்த வால்யூம் தான் நமக்கு காமிக்கும். ஓகேவா? ஸோ அந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இந்த விக்லையும் பையர் தான் இருக்காங்க. ஸோ அப்போ நெக்ஸ்ட் கேண்டில் பையர் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த கேண்டில் வந்து நான் என்ட்ரி எடுத்தேன். பட் அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு லாஸ். நான் ப்ராஃபிட் மட்டும் நான் பண்ணல, எனக்கு இது லாஸ். ஓகேவா? நான் கிட்டத்தட்ட $2000 கிட்ட நான் இது போட்டிருந்தேன். இது எனக்கு லாஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ அந்த கேண்டில் லாஸ் ஆன இல்லையா, அதோட வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால். ஓகேவா? அந்த கேண்டிலுக்கு மேலே விக் இருக்கு, செல்லிங் ப்ரெஷர் இருக்கு, ஜோனுக்கு வெளியில க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு இந்த இடத்துல ஒரு செல்லர் கேண்டில் வராங்க. ஓகேவா? செல்லர் கேண்டில் வராங்க. அந்த கேண்டிலோட வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால். ப்ரீவியஸா இருக்க பையர் கேண்டில் வால்யூமோட ஸ்மால் தான். பட் இருந்தாலும் இன்னும் இந்த ஜோன் என்ன டச் பண்ணவே இல்லை இந்த கேண்டில். ஓகே, இந்த கேண்டில் இன்னும் ஜோனை டச் பண்ணவே இல்லை. ஸோ அதனால இந்த இடத்துல இன்னொரு செல்லர் கேண்டில் வராங்க. ஓகேவா? இந்த செல்லர் கேண்டில் வராங்க. இந்த செல்லர் கேண்டிலோட வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா இருக்க செல்லர் கேண்டில் வால்யூமோட என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த இடத்துல வெலிடேஷன் நினைச்சிட்டு செல்லர் கேண்டிலுக்கான ஆப்ஷன் போகக்கூடாது. இது டிமாண்ட் ஜோன் இல்லையா. ஸோ அதனால நம்ம வந்து இந்த செல்லர் கேண்டிலோட விக் ரீடிங் என்ன சொல்லுது, இந்த கேண்டிலோட விக் ரீடிங், இந்த விக்ல யார் இருக்கா, கீழ் இருக்க விக்ல பையர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்க அங்க பார்க்க கன்ஃபியூஸா இருந்துச்சுன்னா விக் ரீடிங் இங்கே பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த விக்ல யார் இருக்கா, பையர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ பையரோட ப்ரெஷர் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து வால்யூமா வந்திருக்கு. ஓகேவா? இந்த செல்லர் கேண்டில் வால்யூமா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. ஸோ அந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ப்ரெஷரும் இருக்கு, ஜோனுக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வாங்கிட்டு க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டா ஸோ எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. ஸோ எனக்கு வந்து பையர் வரதுக்கான பையர் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். ஸோ அதனால தான் நான் வந்து லேட் என்ட்ரி மாதிரி அங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ பையர் வந்து வர ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதனால வந்து மல்டிப்ளாக நான் வந்து கொடுத்துட்டேன் கைஸ். ஓகேவா? கொடுத்துட்டு ஆன் த ஸ்பாட்லேயே வந்து ரெக்கவரி பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த விக் பார்த்தீங்கன்னா ஓகேவா? ஸோ இந்த விக்ல யார் இருக்கா, ஓகே 1 minute கைஸ், சாரி. இந்த விக்ல யார் இருக்கா, பையர் இருக்காங்க. ஓகேவா? இந்த செல்லர் கேனோட விக்ல பையர் இருக்காங்க. இந்த பையரோட ப்ரெஷர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வால்யூமா வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அந்த வால்யூம் அந்த பவர் வந்து இன்க்ரீஸ் ஆனோடனே நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ரிஜெக்ஷன்ஸ் வாங்கிட்டு ஜோனுக்குள்ளேயே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பையர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ ஒன்ஸ் பையர்ஸ் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணேன். ஓகேங்களா? இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கீழே ஜோனுக்குள்ளேயே ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வாங்கிட்டு ஸோ அகைன் மேலே போகும்போது நான் என்ன பண்ணேன், என்ட்ரி வந்து கொடுத்துட்டேன். ஓகேவா? சிம்பிள். சரி, ஓகே கைஸ். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் தான். பேலன்ஸ் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் கைஸ். ஓகேவா? தேங்க்யூ, பை.